ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த மாசம் திருமலையில 5 நாள் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் இருக்கு. அந்த நாட்களுக்கு குறிப்பிட்ட சேவாக்கள் ரத்து செஞ்சிருக்கிறதா டிடிடி அஃபிஷியலா பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அது கூடவே இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டையும் டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலைக்கு தரிசனத்துக்கு தேவையான டெய்லி அப்டேட்ஸையும் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் நம்ம இன்ஸ்டன்டா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்மளோட சேனல்ல வீடியோவா வரும். உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா எந்த வே இருக்கோ அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான அப்டேட்டை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். மார்ச் மாசம் திருமலையில 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தெப்போற்சவ விழா நடக்குது. இந்த தெப்போற்சவ விழா என்னன்னைக்கு யார் யார் புஷ்கரணியில வலம் வருவாங்க அப்படின்றதும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. அது கூடவே டிடிடி ஒரு சில சேவாக்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பத்தி டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேன்சல் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ஜித சேவா எல்லாமே ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆகி நீங்க புக் பண்ணியிருக்க ஆர்ஜித சேவாஸ்க்கு உங்களுக்கு சேவா பிளஸ் தர்ஷன் இருக்கும். நீங்க அதை எதுவும் வரி பண்ண வேண்டாம். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். திருமலை ஸ்ரீவாரி கோயில்ல வருடாந்திரம் நடக்கக்கூடிய தெப்போற்சவம் 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி சலக்கட்ல தெப்போற்சவம் மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது புஷ்கரணியில நைட்டு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ புஷ்கரணியில இந்த 5 நாட்களுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது இல்லாம அதுக்கு முன்னாடியான ஏற்பாடுகள் டைம்லயும் உங்களுக்கு இருக்காது. அதை பத்தி இன்னும் அப்டேட் வரல. எத்தனை நாள் புஷ்கரணி க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அப்டேட் வரல. அந்த டைம்ல அங்க பிரதட்சண டிக்கெட் நீங்க புக் பண்ணி தர்ஷன் போறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும். இதற்கான புக்கிங்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி நிறைய பேர் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. அவங்க முன்னாடி உட்காந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணாதவங்களும் இந்த தெப்போற்சவத்தை பார்க்க முடியுமானா தாராளமா பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு அலௌடு தான். யாருனாலும் இந்த 5 நாள்ல நீங்க தரிசனம் போறீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த தெப்போற்சவத்தை பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தெப்போற்சவத்துல ஒவ்வொரு நாளும் யார் வருவாங்க, எத்தனை ரவுண்ட் தெப்பத்துல வருவாங்க அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல லாஸ்டா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, தெப்போற்சவத்தை முன்னிட்டு மார்ச் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் சகஸ்கர தீபலங்கார சேவை, மார்ச் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகள்ல ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்கர தீபலங்கார சேவைகள் டிடிடி ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்லைன்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகியிருக்காது, அதனால பிரச்சனை கிடையாது. மற்ற இருக்கக்கூடிய ஊஞ்சல் சேவா, கல்யாணோற்சவ சேவா எல்லாமே நடக்கும். 300 தரிசனம், ஃப்ரீ தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன், மற்ற தரிசனங்கள் எல்லாமே இருக்கும். இந்த சேவா மட்டும்தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா தரிசனமுமே நார்மலா தான் இருக்கும். நீங்க இந்த தெப்போற்சவ சேவாவுக்கான டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா ஈவினிங் 7லேருந்து 8 மணிக்குள்ள நம்ம தெப்போற்சவ சேவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுபதம் என்ட்ரன்ஸ்ல நீங்க சீக்கிரமா கியூல போயிட்டு ஜாயின் பண்ண பாத்துக்கோங்க. ஒரு 8 மணிக்கு தெப்போற்சவம் முடியுதுன்னா 8:30 மணி அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே உங்களோட லக்கேஜஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு 1 ஹவர்ல தர்ஷன் பார்த்துடலாம். இது தெப்போற்சவ சேவாவுக்கான டிக்கெட் புக் பண்ணிருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன். நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த டேட்ல புக் பண்ணீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் மார்ச் மாசம் நடக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவல். 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் திருமலையில புஷ்கரணியில உங்களுக்கு நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த தெப்போற்சவ விழாவானது நடக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் உங்களுக்கு இன்னைக்கான ஸ்லாட்டை கம்ப்ளீட் ஆகி நாளைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் ரன்னிங்ல இருந்தது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி கவுண்டர் க்ளோஸ் ஆயிருச்சு. திரும்பவும் நாளைக்கு காலையில எப்பயும் போல 3 to 4 மணிக்குள்ள ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்ரீவாரி மெட்டிலையும் டெய்லி டோக்கன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது 6 மணிக்கு தான் உங்களுக்கு நடைபாதை ஓப்பனிங் ஆகும் அப்படின்றனால 6 மணிக்கு மேலே தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலிப்பிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் 4 மணிலேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அங்கே டோக்கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் போய் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ரீனிவாசம், அதே மாதிரி விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 கவுண்டர்லையும் காலையில் 3 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம லைனில் நைட்டு 12 மணிலேருந்து கூட நிறைய பேர் வெளியில் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் டைம் அப்டேட் பார்க்கலாம். நேற்று தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 63,831 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துல 15 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15லேருந்து 18 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 5லேருந்து 7 மணி நேரமும், 300 தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸோ வீக்கெண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு க்ரௌடு கொஞ்சம் இருக்கும். ஆனா பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகிருச்சா அப்படின்னா இல்ல. கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு க்ரௌடு எப்பயும் போல ஆவரேஜா திருமலைக்கு தரிசனுக்கு போற க்ரௌடு தான். நமக்கு ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா தான் உங்களுக்கு டைரக்ட் சர்வ தரிசனத்திலே வெளியில எவ்வளவு தூரத்துக்கு கியூ இருக்கும்
அத வச்சு தான் கூட்டம் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மத்தபடி வீக்கெண்ட்ல புக் பண்ணியிருக்கிறவங்க, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருக்கவங்க, ஃப்ரீ தர்ஷன்ல போறவங்க, அவங்களோட கிரவுட் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஆவரேஜா இருக்கும். ஸோ டிடிடியோட பிரஸ் ரிலீஸ் பொறுத்தவரைக்கும் 9ஆம் தேதி தர்ஷன் அப்டேட்லயே குடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தமா 30 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கதா. ஆனா இன்னைக்கு வந்து 15 கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு, நாளைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கான கிரவுட் வந்து குறையும். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல எப்பயும் போல ஃப்ரீயா இருக்கும். செவ்வாய், புதன்ல வரவங்க தாராளமா வரலாம். நேரடி சர்வ தரிசனமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி, மேபி இன்னைக்கு இல்லன்னா நாளைக்குள்ள உங்களுக்கு எஸ்பிபிசி சேனல்ல இந்த மாசத்தோட புக்கிங் எல்லாமே அப்டேட் ஆகும். நெறைய பேர் வந்து ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்களா? ஓப்பன் ஆகுமான்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. அதோட அப்டேட் எல்லாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் தெரியும். நம்மளுக்கு வெப்சைட்ல அப்டேட் பண்றதுக்கு முன்னாடியே எஸ்பிபிசி சேனல்ல லைவா அப்டேட் பண்ணிருவாங்க. அது எப்போ வந்தாலும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் வந்து நம்ம குடுத்துருக்க டேட்ல தான் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி வீடியோ குடுத்துருக்கோம். இதுல இல்லாம நமக்கு வந்து ஹோமம் டிக்கெட் இதோட அப்டேட் எல்லாம் நம்ம வந்து வர்றத பொறுத்து தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏப்ரல்லேருந்து சம்மர் அப்படின்றனால கண்டிப்பா வந்து தர்ஷன் டிக்கெட் வாய்ப்பு கிடைச்சா புக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நேரடி சர்வ தர்ஷனத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. கிரவுட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும் அண்ட் டைமிங்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கேத்த மாரி உங்களோட பிளானிங் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.